1800 ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன் தான் 50-60 வருஷம் கழிச்சு இந்த நாட்டையே ஆள போறான்னு சொல்லியிருந்தா எல்லாரும் கை தட்டி சிரிச்சிருப்பானுங்க. பட் இந்த ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணவர் தான் அப்ரஹாம் லிங்கன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1809ஆம் ஆண்டுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு சின்ன கிராமத்துல ஒரு செருப்பு தைக்கிறவரான பையனா பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்ததுனால ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காம இவர் தன்னைத்தானே படிச்சுக்கிட்டு புக்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்தை அடையணும்னா நேர்மையாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாராம். குறுக்கு வழியையும் இல்ல இல்லீகலாவும் பண்ண மாட்டாராம். சோ அப்ப இருந்த காலகட்டத்துல கருப்பின மக்கள் நிறைய பேர் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். சோ இதை பார்த்த அப்ரஹாம் லிங்கன் இவங்களை பெரியவனாய் நம்ம எப்படியாச்சும் அடிமத்தனத்துல இருந்து மீட்டுணும்னு சொல்லி இவர் மனசுல தோணிட்டே இருந்திருக்கு. சோ இதனாலேயே நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரெயில் ஸ்பிளிட்டரா, ஷாப் கீப்பரா இந்த மாதிரி நிறைய வேலையும் செய்யறாரு. அண்ட் கடைசியா இவர் படிச்சு ஒரு லாயர் ஆகுறாரு. இவர் படிக்கிறது மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ்லயும் இன்வால்வ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 1863 அப்போ யுஎஸோட 16வது பிரசிடென்டா அப்ரஹாம் லிங்கன் உருவெடுக்கிறாரு. ஒரு பிரசிடென்டா மாறி இவர் சின்ன வயசுல இருந்து இந்த கருப்பின மக்களை அடிமைத்தனம் படுறதை பார்த்து இனிமே இந்த அடிமைன்னு சொல்ற இந்த வார்த்தையே இந்த யுஎஸ்ஏல இருக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தையே எடுத்துட்டு வர்றாரு. இந்த யுஎஸ்ஏல பெஸ்ட் பிரசிடென்ட்னா அது அப்ரஹாம் லிங்கன் சொல்ற அளவுக்கு அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல.